அறிவில்லை உனக்கு? நீயும் படிச்சவ தானே? இப்படி சென்ஸ் எல்லாமே பிஹேவ் பண்ற? உன் முட்டாள்தனத்தால ஒரு முக்கியமான போன் நம்பர் தொலைச்சிருப்பேன். இத தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. இனிமேல் என்ன கேட்காம என் ரூம்குள்ளே வராத. கெட் அவுட். செல்வி, சீக்கிரம் வா, நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். வரேன். செல்வி, இந்தாங்க உங்களுக்கு தர வேண்டிய காசு. என்ன அவசரம்? நான் தான் பொறுமையா கேட்கும் போது தாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கு இல்ல. உடனே தாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. சேச்சே, அப்படி இல்ல. என்னதான் இருந்தாலும் கடன் கடன் தானே. கடன்னு நீங்க நினைச்சிருந்தா அத மறந்துருப்பீங்களா? நான் சொன்ன பிறகுதான் உங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு. சும்மா பொய்யெல்லாம் சொல்லி சமாளிக்க கூடாது. ஏங்க கோவப்படுறீங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை தாங்க கொடுத்தேன், அவ்வளவுதானே. அது தப்பா? தப்புதான். என்னங்க இப்படி சொல்றீங்க? கடன் அன்பை முறிக்கும், பரவாயில்லையா? அது கொடுக்கறவங்கள பொறுத்தது. சந்தோஷமா கொடுத்தா கடன் ஒன்னும் அன்பை முறிக்காது. பாவங்க உங்க அப்பா. ஏன் ஏன் பாவம்? இவ்வளவு நல்லவங்களா இருந்தா உங்க கடைக்கு எப்படி லாபம் வரும்? சரி, ஏன் கடனை கொடுக்கறதுக்கு வேற யார்கிட்ட கடன் வாங்குனீங்க? இது என் காசு தான் செல்வி. நம்பிட்டேன். நேத்து வரைக்கும் பர்சுல காசு எதுவுமே கிடையாதா? இப்ப மட்டும் காசு எப்படி வந்துச்சா? ஏன் திரும்ப திரும்ப பொய் சொல்றீங்க சந்தோஷ்? இல்ல செல்வி, இது என் காசு தான். சந்தோஷ், போதும். இத வாங்கினவங்க கிட்டே கொடுத்துருங்க. எனக்கு தர வேண்டிய காசை நீங்க எவ்வளவு லேட்டா கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். புரியுதா? என்னது இது? ராஜா சார் பாட்டு. காலையில தான் டவுன்லோட் பண்ணி ரிங்டோனை செட் பண்ணேன். நல்லா இருக்கா? என்ன சந்தோஷ், இவ்ளோ மக்கா இருக்கீங்க? டவுன்லோட் பண்ணா காசு பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக காசு வேஸ்ட் பண்ண முடியுமா? சரி செல்வி, இனிமேல் டவுன்லோட்லாம் பண்ண மாட்டேன். சரியான லூசு. செல்வி, சீக்கிரம் வா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? போங்க, நான் வரேன். போலாமா? சாரி. செல்வி, என்ன ஆச்சு? இல்ல, தெரியாம மோதிட்டேன். சாரி. கதிரு, என்னாச்சு கதிரு? ஒண்ணு இல்லடா கதிரு. என்னாச்சு கதிரு? என்ன போதடா? என்ன போதை கதிரு? வழக்கமா போடுறது தானே? இல்லடா, இது வேற ஒரு மாதிரி இருக்கு. அப்படி என்ன அது எங்களுக்கு தெரியாதது?
ஏய் இது வேறன்னு சொல்றல்ல, உனக்கெல்லாம் தெரியாது. ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? உனக்கு போதை ஓவராயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் உளர்ற. ஓவராதாச்சு, ஓவராச்சு. என்ன போதைன்னு எங்களுக்கு தெரியும், பாட்டாவே பாடி காட்டா. எங்க பாடு பாப்போம். போத 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 அது போகும் வேற பாத, போத 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 அது போகும் வேற பாத. போதையில பல ரகம், மயக்கத்தில் அது வரும், வழக்கத்தை மாத்திடும், பழக்கத்தை சேர்த்துடும். போத 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 அது போகும் பாத வேற, பண போத மன போத மயக்கம் போத. அத வாழ்க்கையில கண்டவ பல பேர் மேத, ஆசை போத அறிவு போத அன்பும் போத, ஆள கொல்லும் மேல போகும் பதவி போத, படிப்பு போத நடிப்பு போத பாட்டும் போத, பல வேட்டு வைக்கும் மாட்டி வைக்கும் இந்த போத. உறவு போத உணவு போத உலகம் போத, சொத்து மேல சொகத்து மேல வருமே போத. இந்த பொல்லாத போதையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு போத வந்து புட்டா ரொம்ப தொல்ல, அந்த பொண்ணு போத வந்து புட்டா ரொம்ப தொல்ல. கரெக்டா சொன்னடா, கரெக்டா சொன்னடா, கரெக்டா சொன்னடா. டேய் கதிரே 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 எங்க இருக்க? கதிரே 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 எங்க இருக்க? கதிரே எங்க இருக்க? கதிரே செல்வி, செல்வி, ஏன் பதில் சொல்லவே மாட்டேன்ற? சாரி. நான் அப்பவே சொல்லிட்டேன்ல எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஏன் செல்வி, என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அண்ணன் ரொம்ப கோபக்காரன், யார் ஒத்துக்கிட்டாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு நிமிஷம் இங்கேயே இரு, நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், அப்புறமா உன் பதில் சொல்லு. என்னது அது? கொஞ்சம் இரு செல்வி, நான் எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, சீக்கிரம் வந்துரு. ம் சரி.
பயமா இருக்கு. யாராவது வாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. கிட்ட வராத. என்ன விட்டுடு ப்ளீஸ். என் பக்கத்துல வராத. யாராவது இருக்கீங்களா? போயிடுங்க இங்கிருந்து. என் கிட்ட வராதீங்க. போயிடுங்க ப்ளீஸ். இங்கிருந்து போயிடுங்க. ப்ளீஸ் போயிடுங்க என்னை விட்டு. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. போயிடுங்க ப்ளீஸ். போயிடுங்க. யாராவது காப்பாத்துங்க. கிட்ட வராதீங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. போயிடுங்க ப்ளீஸ். போயிடுங்க. பண்ணிடாதீங்க. என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. யாராவது வாங்க என்னை காப்பாத்த. என்னை விட்டுருங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ற. போடா. வேணாம் பிடி. ஏய் போடா. சொன்னா கேளு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் தெரியுமாடா? சொல்றேன்ல. ஏய் சொல்றேன்ல. போடா. நீ உட்காரு. உட்கார்றா. வாடா. எவனாவது இவங்கிட்ட பேசுனீங்க தொலைச்சிருவேன். ஏய் பிடி. என்னாச்சுப்பா? ஏன் அழுகுற? அழாத. சார் எதுக்கு சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அனுப்புறது பெரிய விஷயம் இல்ல செந்தில். அவன் எதுக்காக அங்க போனான்? அந்த பொண்ணு எதுக்காக கேம்பஸ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போனான்? எல்லாத்தையும் தீர விசாரிச்சிங்களா? தீர என்ன சார் விசாரிக்கிறது? ஐ வாஸ் தேர். நாயனம். செந்தில். சாரி சார், அவன் பண்ண காரியத்துக்கு கோபம் பத்திக்கிட்டு வருது சார். உன் கோபம் எனக்கு புரியுது. ஏன்னா உன் வயசு அப்படி. என் அமைதி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் அனுபவம் அப்படி. எஸ் சார், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொம்பளை பிள்ளைகளை அவங்க பேரண்ட்ஸ் நம்பி அனுப்பி வைக்கிற இடம் சார். இப்ப இவனை ஈஸியா விட்டுட்டா இவன மாதிரி பல பேர் முளைப்பாங்க. உண்மைதான். எதுக்கு சார் இந்த விஷயத்துல இவ்வளவு தயங்குறீங்க? அவன் மேல இறக்கப்பட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட். இந்த இஷ்யூவால அவனுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு யோசிக்க மாட்டீங்களா? சார் போன வருஷமா அவனால நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு நிறைய பிரச்சனை சார். இப்ப அவன் பண்ணது பெரிய கிரிமினல் அஃபென்ஸ். நான் மட்டும் சரியான நேரத்துல அங்க போகாம இருந்திருந்தா. புரியுது செந்தில். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார்.
அந்த பொண்ணை உள்ள வர சொல்லுங்க. எஸ் சார். அழாதம்மா, ஒண்ணும் இல்ல, செல்வி. பயப்படாத. உள்ள வா. செல்வி சார். சரி செந்தில், அந்த பையன் வெளியே நிக்கிறானா? உள்ள வர சொல்லு. எஸ் சார். டேய் கதிர், இங்க வா. ஏய் பாடா. பெரியவன். ஏய் போ போடா. எந்திர எந்திர. போடா. உள்ள போ. கதிர், ஆ எங்க இருக்கன்னு தெரியுதா? ஏன்? என்ன இதெல்லாம்? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நடந்த தப்புக்கு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. கதிர், உன்னதான் சாரி கேளு. சாரி. சாரி சிஸ்டர்னு சொல்லு. சாரி சிஸ்டர். சாரி சிஸ்டர், இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லு. சாரி சிஸ்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இப்ப சொல்லு, என்ன நடந்தது? தப்பு தப்பா பேசாத, அப்புறம் நானே பனிஷ் பண்ண வேண்டி வரும். செந்தில், தேவையில்லாம நீங்க சத்தம் போடாதீங்க. சாரி சார். ஆமா, ஒரு பெரிய ஒழுங்குமாய் பேசிட்டு இருக்காரு சார். இவன் தேவையில்லாம பேசுறான் சார். சார். நான் ஒன்றும் தேவையில்லாம பேசல சார். ட்ரைனிங்னு கூட்டு போய் என்னென்ன பண்றாரு தெரியுமா சார்? சார் செந்தில், அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போங்க. சார் சாரி சார். நீ வாமா. செல்வி, போலாமா? போலாம். கதிர், நீ முட்டி போடு. என்ன சார்? I said kneel down. என்ன சார் இன்னும் சின்ன பசங்க மாதிரி? நீங்க சின்ன பசங்களா இருக்கிறதுனால தான் இன்னும் என் கூட இருக்கீங்க. அதனால தான் போட சொன்னேன். kneel down. சார் நீ உப்பு மேல முட்டி போட்டிருக்க. அதனால உன்னால கொஞ்சம் கூட வலியை உணர முடியல. காரணம், நீ அளவுக்கு அதிகமான போதையில் இருக்க. செந்தில் ஒரு பிடி வாத்தியார் மட்டுமில்ல, ரெக்கார்டட் IPS ஆஃபீஸர். உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தினதே பெரிய விஷயம். நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு தெரியுமா? இப்ப நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய அந்த கேடுகட்ட விஷயம், அதை இன்னொருத்தர் கொடுத்தாலோ இல்ல நீயே பணம் கொடுத்து வாங்கினாலோ அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரக் டிராஃபிக்கிங். சிங்கப்பூர்ல அதுக்கு டெத் பெனால்டி. நம்ம ஊர்ல 10 வருஷம் ஜெயில் தண்டனை. வாழ்க்கையோட மதிப்பு தெரியுமா உனக்கு? 10 வருஷம் எதுவுமே செய்யாம மனசும் உடம்பும் வீணா போகும்போது
எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேசாம நாம செத்து போயிடலான்னு தோணும். ஒரு சராசரி மனுஷனுக்கு 2 கண்ணும் 2 காலும் ஒரே நேரத்துல முடமாய் போனதை கேள்விப்பட்டிருக்கியா? உன்ன மாதிரி 10 இல்ல 100 மடங்கு இருந்த அதை திரும்பி பார்த்தா எல்லாமே வேஸ்ட். இது எதுவுமே வாழ்க்கைக்கு உதவாது. ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அந்த ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இங்க இடமும் இல்லை. உன்னை 1 வாரம் இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். கெட் அவுட். டேய் போலாம் வா. என்னாச்சு கதிரு? சஸ்பெண்ட் பண்ணா திரும்ப வரும் தானே அர்த்தம். ஆமா கதிரு. மறுபடியும் தப்பு பண்ணேன்னு வையே, திரும்ப வரவே மாட்டேன்.